இப்போ ரீசெண்டாக வந்து 12th CBSE எக்ஸாம் ரிசல்ட்ஸில் வந்து OSM சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க இவாலுவேஷனுக்கு. இந்த OSM சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். OSM அப்படின்னா ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் இந்த இயரோட 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் இவாலுவேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கலி எழுதின பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் அப்லோட் பண்ணுறது தான் ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டம். ஸோ சிஸ்டமில் அப்லோட் பண்ணக்கப்புறமா டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு போர்ட்டல் இருக்கும். அதில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைன்லேயே பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கான மார்க்ஸும் கொடுப்பாங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கலி பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது இருக்கிற எரர்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஃபிசிக்கலி கரெக்ஷன் பண்ணும்போது நிறைய கவுண்டிங் எரர்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. பட் இந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை விடவே அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ரிசல்ட்ஸ் யூஸ்வலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த மார்க்கை விட கம்மியாக வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணும்போது அதில் சிலருக்கு வந்து அவங்களோட பேப்பர் அது இல்லை அப்படிங்கிறதும், சிலரோட பேப்பர் வந்து ரொம்ப பிளராக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதுலேயும் சேம் அந்த கவுண்டிங் எரர்ஸும் இருந்திருக்கு. ஸோ இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எரர்லாம் வந்து நானே ஏற்றுக்கிறேன் அண்ட் ஃபர்தராக இதுக்கப்புறம் வர இயர்ஸில் வந்து இந்த மாதிரி எரர் நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மெத்தட் ஆஃப் கரெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. 10th எக்ஸாமுக்கு வந்து தேவ் யூஸ் நார்மல் ஃபிசிக்கல் கரெக்ஷன் தான். 12th இதான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட் டைம்லேயே நிறைய எரர்ஸ் வந்திருக்கு. இது ஃபியூச்சரில் சரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ மை பேஜ். தேங்க்யூ, பை.